நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். போன வீடியோவில் நாம் கிரகத்தின் அடிப்படையில் சில கேள்வி பதிலை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்னும் சில கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்பொழுது பார்க்க போகும் கேள்வி பதில் சனி கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது. கேள்வி என்னவென்றால், குலதெய்வத்தை வணங்க சிறப்பான நாள் ஏதாவது இருக்கிறதா என்பதை பற்றித்தான். அதற்கான பதில், குலதெய்வ வழிபாட்டுக்கு என்று நாள் நட்சத்திரம் கோவிலுக்கு கோவில் மாறுபடும். இதை அவரவர் குடும்ப பெரியவர்களிடம் கேட்டு செய்வது நல்லது. இயலாத நிலையில் பௌர்ணமி, செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபடலாம். அடுத்த விவரம், அதாவது சந்திரன் கிரகத்தின் அடிப்படையில் உள்ளது. சந்திர கிரகத்தின் அடிப்படையில் வரும் கேள்வி என்னவென்றால், நாம் ஏன் மூன்றாம் பிறையை பார்க்க வேண்டும்? அதற்கான பதில், சிவன் தன் தலையில் வலப்பக்கம் பிறை சந்திரனுக்கு இடம் கொடுத்துள்ளார். அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து சந்திரன் வளரும். 3ஆம் நாளில் தெளிவாக தெரியும். 4ஆம் நாள் முதல் சந்திரன் மீது நிழல் விழும். நிழல் விழும்போது சந்திரன் சிறிது சிறிதாக களங்கம் அடைவார். மனதில் களங்கமில்லாத தூய பக்தி கொண்டவர்களை சிவன் தன் தலையில் வைத்து கொண்டாடுவார் என்பதை இதன் மூலம் நாம் உணரலாம். எனவேதான் 3ஆம் பிறை பார்ப்பது நல்லது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது சனி கிரகத்தின் அடிப்படையில் உள்ளது. அது என்னவென்றால், கோவில்களிலே தெய்வத்தை காக்கும் காவல் தெய்வங்கள் அவரவர்களின் கடமைகளை செய்கிறார்கள். எப்படி என்பதை பற்றித்தான். அதாவது கடமை என்றாலே சனி பகவானை குறிப்பிடுவோம். கடமையை சரிவர செய்தவருக்கு சனி பகவான் நல்லதை அள்ளி தருவார். அதன்படி பார்க்கும் பொழுது நாம் கோவிலுக்குள் நுழையும் முன் சில காவல் தெய்வங்களை கவனிக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பதை பற்றித்தான் நிச்சயம் கவனிக்க வேண்டும். சிவன் கோவிலில் கருவறைக்கு முன் ஆட்கொண்டார் உய்யங்கொண்டார் என்னும் துவாரபாலகர்கள் 2 இருப்பர். ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டியபடி நிற்கும் ஆட்கொண்டார் சிவன் ஒருவரே முழு முதல் கடவுள் என்பதை உணர்த்துகிறார். கையை விரித்தபடி நிற்கும் உய்யங்கொண்டார் சிவனை தவிர வேறு யாரையும் சரணடைய தேவையில்லை என உணர்த்துகிறார். வழிபட வருவோருக்கு இதை உணர்த்துவது இவர்களின் கடமை. எனவே இந்த கடமை சம்பந்தப்பட்ட விவரமானது சனி கிரகத்தோடு தொடர்புடையது. இன்று நாம் 3 கிரகத்தின் அடிப்படையில் விவரத்தை பார்த்தோம். 3 என்றால் 3 கேள்வி பதில். ஆனால் அதில் 2 கேள்வி சனி கிரகத்தை பற்றியும் 1 கேள்வி சந்திர கிரகத்தை பற்றியும். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.